The kingdom awaits, my love. They are ready. Let the games begin. The kingdom awaits, my love. They are ready. Let the games begin. அன்பு தமிழ் மக்களே வணக்கம். மீண்டும் போர் இனிதே ஆரம்பமாகிவிட்டது. ஈரான் இஸ்ரேலை தாக்கியதற்கு இஸ்ரேல் பதிலடியை கொடுக்க துவங்கிவிட்டது. ஈரானிய நகரங்கள் நரகங்கள் ஆக துவங்கிவிட்டன. பெசஸ்கியானின் ராஜினாமா அண்ணாமலை ராஜினாமா மாதிரி அவ்வளவு ஈஸியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் பெசஸ்கியான் கதறலோடு இந்த போர் கதறலும் கேட்க துவங்கிவிட்டது. அமெரிக்காவை அச்சுறுத்திய ட்ரோன்கள் மற்றும் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி விட்ட ஏவுகணைகளும் வழியிலேயே அழிக்கப்பட்டு விட்டன. ஏவுகணைகளை இன்டர்செப்ட் செய்யும் வசதி ஈரானிடம் இல்லாததால் கொடுக்கிற அத்தனையும் தள்ளுபடி இல்லாமல் ஈரான் வாங்கி கொள்ளுகிறது. சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் விற்பதற்காக ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ என்று அறிவிப்பது போல இப்போ ஒரு ஃபுல் டேங்கு கப்பல் ஆயில் வாங்கினா ஒரு கப்பலோடு ஆயில் ஃப்ரீயாக தரோம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டது ஈரான். ஆனால் அந்த கப்பல்களை உங்கள் ரிஸ்கில் தான் ஹார்முஸ் நீரிணையிலிருந்து நவுத்தி கொண்டு போகணும். ஓகேயா அப்படின்னு கேட்குது. இவ்விடம் குறைந்த விலையில் நல்ல தரமான குரூட் ஆயில்கள் கிடைக்கும் என்று போர்டு மட்டும்தான் மாட்டல. அந்த நிலையில் தான் உள்ளது ஈரான். இப்போது ஈரான் ஒரு டெஸ்பரேட் நிலைக்கு சென்று விட்டது. 12 வயது குழந்தைகளிடம் AK-47 துப்பாக்கிகளை கொடுத்து தாய்நாட்டை காப்பாற்றுவதற்காக போரில் இறங்க சொல்லுகிறது. ஏன் உங்கள் அஞ்சான் IRGC வீரர்கள் எங்கே போனாங்க? ஏன் இந்த பிஞ்சு குழந்தைகளை கொல்லுகிறீர்கள்? அவனுங்க வாழ வேண்டாமா? கிழமை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அல்லாஹ்கிட்ட போய் சேர்ந்துட்டான். இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தது? இப்படி அநியாயமாக போர்க்களத்துக்கு அனுப்புகிறீர்களே, உங்களுக்கு நெஞ்சில ஈவு இறக்கம் மனசாட்சி எதுவுமே இல்லையா இந்த ஈரானிய இஸ்லாமியர்களுக்கு? ஈரானியன் கூற்றுப்படி 200 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். இவனுங்க வதவதன்னு குழந்தைகளை பெத்து போடுவது இதற்கு தானா? ஈரானிய பெரியவர்கள் மிலிட்டரியில் வேலை பார்க்க வரமாட்டேங்கிறான். IRGC செலெக்ஷனுக்கு வரமாட்டேங்கிறான். அதனால குழந்தைகளை விலை பேசி வாங்குகிறார்கள். எல்லாம் சொல்கிறான், இவனுக்கு செய்கிறான் போல. அவனுடைய ஹோம்ஒர்க்கை வீட்டில் நிம்மதியாக செய்ய விடாமல், கிரிக்கெட்டு விளையாட விடாமல் இப்படி கூப்பிட்டு வச்சு கொள்றீங்களாடா? கொஞ்சமாவது இரக்கம் இருக்கா உங்களுக்கு? ஈரானிய கொடியை எந்த கப்பலிலும் பறக்க விட முடியாத நிலையில் தான் இப்போது உள்ளது. வெளிநாட்டு கொடிகளை பறக்க விட்டு கப்பலை லவட்டிக்கிட்டு போகலாம்னா அங்கே ஆபரகாம் லிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த நிலையில் தான் இப்போது ஈரான் தவித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் அவாக் விமானங்களும் சேட்டலைட் கேமராக்களும் தொடர்ந்து அங்கு நடப்பவைகளை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒமானில் உள்ள மினா அல் ஃபகல் துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பலை ஈரான் ட்ரோன் மூலம் தாக்கியுள்ளது. தீப்பிழம்புகள் வான் உயர எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒமானை எதுக்கடா நீங்கள் தாக்குனீங்க? உனக்கு அமைதி ஏற்பட மத்தியஸ்தம் பண்ண மஸ்கட்டில் உன் நாட்டு அதிகாரிகளை வரவழைத்து 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினானே, அதற்கு காட்டும் நன்றி விசுவாசமா இது? இந்த மாதிரி நல்ல சிந்தனை உனக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? உன்னுடைய மார்க்கமா அல்லது வேறு ஏதாவது கோட்டிக்கார பயலா? எங்கள் நாட்டு ஒரு இராணுவ வீரர் இருந்தால் கூட போதும், அந்த ஒரு காரணத்தை வைத்து நாங்கள் ஈரானை பொழக்க ஆரம்பிச்சுடுவோம் என்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஈரானுடைய 159 எண்ணெய் கப்பல்கள் பெர்சியன் ஹார்மோஸ் முனையை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறது. அங்கு எண்ணெய் கிணறுகளில் இருந்து பொங்கி வழியும் குரூட் ஆயிலை பிடித்து வைக்க கண்டெய்னர்கள் இல்லை அவர்களிடம். எனவே எண்ணெய் கிணறுகளை மூடி வருமானத்தையும் இழந்து விட்டது. ஈரானிய தன்மான தமிழன் அப்படிக்க லேசில் இறங்கி வரமாட்டான். நீரிணை ஒரு சாதாரண கடல் பகுதி அல்ல, உலக பொருளாதாரத்தையே நகர்த்தும் ஒரு கடல் பகுதி. தினமும் 20 மில்லியன் பேரல் ஆயில் அந்த வழியாக அமைதியாக கடந்து போய்கொண்டு இருந்தது. நீ என்ன ஃபைனான்சியல் சாங்ஷன் வேண்டுமானாலும் எங்கள் நாட்டுக்கு மேலே நீ போட்டுக்கோ. எங்கள் நாட்டில் விளையும் கருப்பு தங்கத்தை விற்று நாங்கள் பொழைச்சிக்கிடுவோம்ல என்று காட்டியது இந்த ஈரான். அது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் எங்களது வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது என்று இருமாப்புடன் சொன்னது. எந்த நாட்டு உதவியும் இல்லாமல் ஈரான் முன்னேறுவது அமெரிக்காவின் படுக்கையில் விழுந்த ஒரு நெருஞ்சி முள்தான். சரி, எண்ணெயை விற்று உன் நாட்டு மக்களை காப்பாற்றிக்கோப்பா என்று தேமே என்று இருந்தது அமெரிக்கா. அதிகப்படியாக கிடைத்த லாபத்தை என்ன பண்ணுவது? ஐரோப்பிய அமெரிக்க மார்க்கெட்டுகளில் பினாமிகள் மூலம் முதலீடு செய்தது.
இன்னும் அதிக வருமானத்தை பெருக்கியது ஈரான். அப்படியும் அந்த பெரிய வருமானத்தை என்ன பண்ணுவது? அமெரிக்க டாலர்களாக அடுக்கி வைக்க கோமனியின் கோட்டையில் அறைகள் இல்லை. அங்கு அறைகள் எல்லாம் நிரம்பி வழிந்ததால் இஸ்லாமிய தீவிரவாதத்தை வளர்த்து ஒசாமா பின் லாடன் மாதிரி அமெரிக்காவுக்கு கொஞ்சம் சேவை செய்யலாம், குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு நினைத்தது ஈரான். நம்ம ஜென்ம விரோதி இஸ்ரேலியனை அழித்து பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாட்டை பட்டா போட்டு கொடுத்துடுவோம் என்று நினைத்தது ஈரான். அப்படி ஒரு பெருமை நமக்கு கிடைக்கட்டுமே என்றெல்லாம் நினைத்தது. ஹமாஸ் ஹிஸ்புல்லா படைகளை அமைத்து அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங்கும் கொடுத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு செய்ய முழு உரிமையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டதால் அங்கு ஒரு திராவிட அரசாங்கமே உருவானது. பின்ன மக்களின் விடியலுக்கு கேட்கவா வேணும்? மற்ற மதங்களை ஒழிப்போம், கிறிஸ்தவ யூத சனாதனங்களை ஒழித்து கற்பழிப்பாளர்களின் நல்லாட்சியை காசாவில் உருவாக்குவோம் என்று பாலஸ்தீன குகைகளை தோண்டி அதில் குடியிருந்தார்கள். எத்தனை நாளைக்கு தான் பாலஸ்தீன பெண்களை தூக்கி கொண்டு போய் கற்பழிப்பது? ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அதனால இஸ்ரேலிய பெண்களையும் அவர்கள் தூக்கி சென்றார்கள். குகைகளை ஏன் அமைத்தார்கள்? சித்தன்ன வாசல் ஓவியங்களை அங்கு வரையவா? இல்ல கஜராகோ எல்லோரா குகைகளில் இருக்கும் சிலைகளை போன்று வடிவமைப்பதற்காகவா? கஜராகோ குகையில் உள்ள வாத்சாயனா சிலைகளை பிராக்டிகலா செய்து பார்ப்பதற்குத்தான் இந்த குகைகளை அவர்கள் அமைத்தார்கள். கஜராகோ சிற்பிகள் ஆனார்கள். இந்த அமைதி மார்க்கத்தினரின் அமைதி சீர்குலைந்தது. அதனால் அது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது பாத்தீங்களா? ஹசன் நசுருல்லாவின் உடல் தரையிலிருந்து வழித்தெடுக்கப்பட்டது. யாஹ்யா சின்னரின் உடல் கட்டடக் கழிவுகளிலிருந்து பெயர்த்து எடுக்கப்பட்டது. சிக்கன் 65 ஆன கோமனியின் உடல் பொறுக்கி எடுக்கப்பட்டது. முகமது சின்வரின் உடல் தங்க பஸ்பமாக எடுக்கப்பட்டது. இப்படி அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இவ்வளவு நடந்தும் திருந்தக்கூடாது என்று அவர்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். பிறகு இந்த பூமியில் அவர்கள் பாரமாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? அல்லாஹ் முடிவு எடுத்து விட்டான். அதன் பிறகு அவர்களால் ஜீவித்து இருக்க முடியுமா இந்த உலகில்? அவர்களாலும் சும்மா தான் இருக்க முடியுமா? பல காரியங்களை செய்து அவர்களுக்கு காரியம் செய்ய வைத்தார்கள். வெறுப்பை உலகெங்கிலும் பரப்பியுள்ள இந்த இஸ்லாமியர்களின் மேல் உள்ள வெறுப்பை வேறறுக்க அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்களால் விதைக்க மட்டும்தான் முடிந்தது. தன்வினை தன்னை சுடும் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. தமிழ் பாடத்துல ஃபெயில் மார்க் வாங்கினவனாச்சே, இந்த பழமொழிகளெல்லாம் அவனுக்கு புரியுமா? மதரசா பள்ளிகளில் திராவிட பள்ளிகளில் படித்தவர்களுக்கு இது எங்கே புரிய போகிறது? மக்கள் நம்மை நிராகரிக்கிறார்கள் என்பது புரியாமலேயே கோமினி கோமணத்துடன் போய் சேர்ந்து விட்டார். மற்றவர்களின் கோமணங்களும் மணக்கவில்லை, இன்னும் நாறிக்கொண்டுதான் இருக்கிறது. திருடினால் கையை வெட்டுவோம், கற்பழித்தால் அதை வெட்டுவோம், கள்ளக்காதலுக்கு கல்லடி கொடுப்போம் என்று தண்டனைகளை அறிவித்துக் கொண்டு அத்தனையும் அவர்கள் ஜாம் ஜாம் என்று நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளில் சேர ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வாங்க கூடின கூட்டம் மாதிரி கூட்டம் அங்கு சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், வன்புணர்வுக்கு தடையற்ற சுதந்திரம் அங்கு இருக்கிறது. அங்கு அதிக கூட்டம் சேருவதை பார்த்து அவர்களை ஆட்குறைப்பு செய்ய ஐடிஎஃப் ராணுவம் தன்னாலான அத்தனை உதவிகளையும் இஸ்லாமிய மக்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களை குத்தம் சொல்லக்கூடாது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற டார்வினுடைய கொள்கையை அங்கு நிரூபிக்க வேண்டாமா? நேச்சர் செலக்ட்ஸ் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களை நேச்சுரல் கேஸ் விற்க முடியாம இப்போ அவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலிய யூத இனம் இருக்கக்கூடாது என்று நினைத்தவனின் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லராவது மானஸ்தைன் துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டு கொண்டு அழிந்து விட்டான். ஆனால் இவர்களோ செத்தால் இஸ்ரேலியன் கையாலத்தான் சாவேன் அப்படின்னு, அப்பத்தான் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீனாவுக்கு ரயில் விட்டாங்களே, அந்த ரயில் மூலம் குருடாயிலை கொண்டு போக முடியவில்லையே, அதற்காக போடப்பட்ட ரயிலையும் இப்போ ஓட்ட முடியலையே. பாண்டிச்சேரி பார்டர்ல சாராயம் விற்பது மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர்ல குருடாயில் விற்க வேண்டியதா இருக்கு இவங்களுக்கு. தடிக்கு விழுந்தாலும் தாடியில் மண் ஒட்டவில்லை, மண்டையிலும் மண் ஒட்டவில்லை, நெஞ்சிலும் வயிற்றிலும் மட்டும்தான் ஒட்டுச்சு என்று ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டு கொண்டு தோல்வி அடைந்தது தெரியாமல் டெங்கு கொசுவை அழிக்க இவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் இந்த மாமன்னர்கள். டெங்குவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, எலும்பு முறிச்சான் ஜுரம் என்று அதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. அந்த ஜுரத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு பிதற்றல் அதிகமாக வரும்.
இவர்களுக்கு டெங்கு வைரஸ் என்ற பெயர் இருப்பது இவர்களுக்கே தெரியாது. அது ஈரானில் இப்போது பரவிக்கொண்டிருக்கிறது. ஏன் என்று இவர்களுக்கு புரியவில்லை. சீனிச்சாக்கை தின்ற கரையானுக்கு 5 அறிவுதான் என்று எங்கோ யாரோ எப்போவோ சொல்லிவிட்டு போனது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. செத்து சுண்ணாம்பாக ஆன பிறகு எங்களை நக்கல் அடிப்பதை விட மாட்டீங்களாடா என்று உங்களில் சிலர் கேட்பது என் மைண்ட் ரீடிங் பவர் மூலம் எனக்கு தெரிகிறது. சரி, உக்ரைன் பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஈரானுக்கே மறுபடியும் போவோம். பந்த்ரா அப்பாஸ் பகுதியில் இருந்து மேலே எழும்பி கிளம்பி போன 4 ட்ரோன்கள் அவை திரும்பி வராது என்பது அவைகளுக்கும் தெரியாது. அவையெல்லாம் சூசைடல் பாம் பொருத்தப்பட்டவை. நேரடியாக இலக்கை தாக்கி அங்கேயே சாகக்கூடியவை. அவை நிலத்திலிருந்து கிளம்பிய சில நிமிடத்திலேயே அமெரிக்க ரேடாரும் அமெரிக்க சேட்டலைட்டும் கண்டுபிடித்து காட்டி கொடுத்து விட்டது. அவைகள் கடல் பகுதிக்கு வரட்டும் என்று காத்திருந்தன. அமெரிக்கா போர்க்கப்பல் காத்து கொண்டிருந்தது அங்கு. அவை எளிதான இலக்குகளாக மாறின. அவைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அதனுடைய அஸ்தி ஹார்முஸ் நீரிணையில் கரைக்கப்பட்டது. இப்படித்தான் அறிவாலயத்தனமாக தாக்குதலை நடத்தி வாங்கி கட்டி கொள்ளுவது இவர்களுக்கு எப்போதுமே வாடிக்கையாகிவிட்டது. பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்க போர்க்கப்பல்கள் வளைகுடாவுக்கு வெளியே நின்று கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் எங்கு நிற்கிறது என்பது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். அமெரிக்காவின் கண் அசைவுக்காக காத்திருப்பது ஐடிஎஃப் இராணுவம். கண் அசைந்தது, கால் ஓடியது, ரெக்கை வீசி பறந்தது ஈரானை நோக்கி அந்த ட்ரோன்கள் பஹ்ரைன், குவைத்தை நோக்கி சென்றது. அவைகளை இன்டர்செப்ட் செய்து அழிச்சாச்சு. பேச்சுவார்த்தையில் யுரேனியத்தை ஒப்படைப்பது, போரில் நடந்த சேதத்திற்கு இழப்பீடு கொடுப்பது என்ற விஷயங்கள் மட்டும்தான் இன்னும் முடிவாகாமல் இருந்தது. அது இன்னும் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. இப்பதான் இந்த போர் தொடங்கியாச்சே. இனி ஒப்பந்தமாவது ஒன்னாவது. ஐஆர்ஜிசி ராணுவ வீரர்களும் சாக தயாராக தங்களை தயார்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்களும் தயாராக இருந்து கொள்ளுங்கள். குண்டுகள் பாய்ந்ததும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.